எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடியோ லான்ச் இல்லை, பூர்வ பக்கம் வந்து அப்படி இருக்கு. இதான் படத்தோட பூஜை. பூஜையில இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பூஜையில வந்து இவ்வளவு பேரை பார்த்து பேசி நான் பார்த்தது இல்லை. அதுவே பெரிய விஷயம் கணேஷ். ஆக்சுவலி மிகப்பெரிய பிளஸிங். எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலி ஆடியோ லான்ச் மாதிரி நடந்துட்டு இருக்கு. நான் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி. சார் ரொம்ப சந்தோஷம். கணேஷ் உங்களை அறிமுகப்படுத்துறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல சலீம் படம் பண்ணும்பொழுது ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும், அதே ஃப்ரெஷ்னஸ் டேரக்டராகவும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முன்னாடி போட்டுருவாங்கல்ல, 20 days கழிச்சு போட்டது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா. 20 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு ஏன் அப்படி பண்ணோம்? நம்ம எப்பவுமே வித்தியாசமா தானே பண்ணுவோம். ப்ரொடியூசர் ஏதோ பிரச்சனை இருக்கு கணேஷ். ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன் தெரியல. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து கொடுத்த டேரக்டர் லியோவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் லியோ. கடைசியா அஜய் நல்லா இருக்கிறா, நல்லா பண்ணியிருக்கேன். நான் படம் பார்த்துட்டேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து 5வது நாள் கால் பண்ணாங்க. 5th day அவங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். கண்டிப்பாக லவ் டுடே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக இந்த படம் வரும். இந்த படத்தை வந்து வர February 20 February 20th ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே கருத்து உங்களுக்கு ஓகே தானே? வர February 20 இந்த படம் வர முயற்சி நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு அக்டோபர் மாதம் போல் ஷூட்டிங் முடிஞ்சிடும். டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும். ரொம்ப நல்லா வந்துருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வசபாலன் சார், குமார், ரத்தகுமார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட கோ ப்ரொடியூசர் ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க சொன்ன மாதிரி படத்தோட லான்ச் டைமில் எனக்கு இது வரைக்கும் 10-15 படம் பண்ணியிருக்கேன் சார். லான்ச் டைமில் வந்து தெலுங்கில் பூஜை போட போகிறோன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து தெலுங்குலேயே பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் பேரலாக சப்போர்ட் ரொம்ப நன்றி. மீடியா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷம். இதை நான் இது வரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் வந்து அஜய் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இது அஜயோடு நிறுத்திக்காமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு வந்து ஒரு 2 படமாவது அஜயும் இல்லாமல் அதர் ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக நிறைய நியூ டேரக்டர்ஸ், நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக நிறைய பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா, பரிதி வந்து உங்கள் ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் நீங்கள் ஆக்சுவலி. அண்ட் என்னோட அடுத்த படம் பிச்சைக்காரன் 3யும் அவர் கூட சேர்ந்து எடுத்துட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அசோசியேஷன். தேங்க்யூ ஸோ மச். யாராவது பார்த்துட்டீங்களா? தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷை நீங்கள் வாழ்த்தி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்ததே பெரிய பிளஸிங் எனக்கு ஆக்சுவலி. ரொம்ப கண்டிப்பாக ஒரு நிறைய நட்சத்திர பட்டாளத்தோட பண்ணுறீங்கல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 ஆக்டர்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மணிராஜன் சார், ராதா, எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னும் 20 நாள் ஷூட் இருக்கான சரி. என்ன எப்படி உடைக்கிறது? நீங்களே ஐடியா கொடுக்குறது எப்படி உடைக்கலாம்? இங்கே வா, உடையுமா? கை வைங்க. தேங்காய் உடைக்கிறோம். இப்படி உடைக்கலாம் இல்லை, தப்பு இல்லை. நம்ம தமிழக முறைப்படி தப்பு கிடையாது. ரெடியா? ஒரு 4 தடவை உடைச்சதான் ஓடிடும். முதல்வன் படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஓகேப்பா? 1 2 1 சக்சஸ். உள்ள வச்சிருக்கீங்க தேங்காய் உள்ள ஏதோ இருக்குன்னு. இது உடைச்சு தங்குதுப்பா.
இது என்னதுப்பா? இது பூக்கி. இதான் பூக்கி. இதான் பூக்கி. பூக்கி உங்க எல்லாருக்கும் டவுட் இருந்திருக்கும். பாருங்க, இதான் பூக்கி. ஓகே, தேங்க்ஸ். சூப்பர். தேங்க்யூ. பாண்டி சார் உடைக்கணுமா? சார் நீங்களும் தேக்க உடைக்கணும் சார். இல்லையா? விளக்கு. இப்படிப்பா தேங்காய்க்குள்ள அதை வச்சிங்க. தேங்காய்க்குள்ள பூ தான் இருக்கும். பூக்கி இருந்து இப்பதான் பாக்குறேன். ஏதோ நல்லா முடிஞ்சது. கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே மேடைக்கு வரவும். ராம் சார், வெல்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். குறுக்கில் பேசாமல் இருந்தால் தான் நான் பேசுவேன். மைக் ஆஃப் பண்ணிடுறேண்ணா. ஓகே. உங்கள் மைக்கு. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக ஒரு 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 சினிமா ஈவெண்ட்க்கு வந்து போனால் ஏதாவது ஆடியன்ஸ் முடிஞ்ச பிறகு இருக்கிற ஈவெண்ட் தான் போயிருக்கோம். ஒரு ஆரம்பத்தில் நானும் இருக்கிறது எனக்கு சந்தோஷம். மெயினாக விஜய் ஆண்டனி சார் மியூசிக்னதுமே பயங்கர எக்ஸைட்டட் நான். ஏன்னா இந்த டிஷ்யூம் டைம்லேருந்து சீனா டோனிஜாலேருந்து அவர் பிடிக்கிற வார்த்தைகள்லேருந்து எல்லாமே வந்து அந்த டைமில் இல்லை, இப்போ வரைக்குமே ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கும். சும்மா ரீல்ஸில் பார்த்துட்டு குழந்தைங்க பாடுற அவ்வளோ கேட்சியான வார்த்தைகள் ஒரு 10 செகண்டில் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி இப்போது படம் பண்ணுறாங்கன்னு டைட்டில்லேருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூக்கின்ற டைட்டில் வந்து பயங்கர ரெலவெண்ட் ட்ரெண்டியாக இருக்குது. எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் தெரியும். பரிதி என்னோட ஒர்க் எப்படி இருக்குன்னு படிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி எந்த முகங்களும் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் பரிதி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸ்கிரிப்ட் மூலமாக தான் பரிதியை தெரிஞ்சுட்டேன். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட், ஏன்னா பஞ்ச் ஆஃப்டர் பஞ்ச் தான் இருக்கு. வாயை திறந்தாலே ஒரு கேலரியை அப்போ இம்ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆனால் ரொம்ப ஏஸ்தட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப நாவலாக இருக்கும். சும்மா மேலோட்டமாக இருக்காது. அதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கும். ஒரு கேரக்டராக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட்டாக. இன்னைக்கு இப்போ இந்த லவுடான ஃபிலிம்ஸ் வருது இல்லை, இப்போ ட்ராகன் மாதிரி, லவ் டுடே மாதிரி, அந்த மாதிரி ஒரு லவுடாக எல்லா இறைச்சலுக்கும் நடுவிலையும் கூட உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். பரபர துருன்னு கலகலன்னு இருக்கிற ஒரு படம். ஆல் தி பெஸ்ட் அஜய். இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருக்கும் அமையாது இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ட்ரெண்டியாக இன்னைக்கு ஜென்ரேஷனில் இருக்க. நான் சொன்னன்றதை குறுக்கில் பேசாமல் இருக்கீங்க. இல்லை நான் நீங்கள் நல்லா பேசுங்க, அப்படியே ரசிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி அண்ட் சைக்காலஜிக்கலாக ஹிட் ஆகிற படமாக இருந்துச்சு. நிறைய பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சின்ன ஒரு சும்மா வந்தோம் சிரிச்சோம் போனோன்னு இல்லாமல் போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன ஒரு கொஸ்டினை எழுப்புற ஒரு படமாகவும் இருக்கும் அந்த படம். நிறைய பேசியிருக்கோம் அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாகவும் பரிதிட்டு நிறைய பேசியிருக்கேன். அண்ட் இதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விவேக், கதிர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் வந்து கரெக்டான ஒரு ஸ்டார்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு பிஜிஎம்லாம் போட்டு ஹெல்ப். டாக்டர் ஃபோன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எஸ், ஒய்ஃப் தான் கால் பண்ணுறாங்க. அதுதான் ஃபேமிலி டாக்டர். ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் இதோட பெரிய மேடையில் இன்னும் பெரிய க்ரௌடோட நம்ம திரும்ப சந்திப்போம். அது வெற்றி மேடையாக தான் இருக்கும். அதில் எனக்கு எந்த வகையிலுமே மாற்று கருத்து கிடையாது. இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதில் நிறைய டெபியூட்டன்ஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இது ஒரு பேங்கிங் ஸ்டார்ட்டாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் பரிதி, விஜய் ஆண்டனி சார், அஜய் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. சூப்பராக இருக்குண்ணா. 2 பேருக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. பேசுங்கண்ணா, நீங்களே நிறைய பேசுவீங்க. படத்தை பற்றி பேசுங்க, அஜயை பற்றி பேசுங்க, டைரக்டரை பற்றி பேசுங்க. இல்லை, இந்த 12 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குன்னு சொன்னதுல வந்து கண்ணாடி கூட போட்டுங்கண்ணா, கண்ணாடி போட்டுங்க, இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கு. அஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். ஏன்னா நிறைய புதுமுக இயக்குனர், ஏதாவது எங்கள் வசந்தபாலன் சார் படத்தில் நடித்த மகேஷ் கூட புதுமுகம் தான்.
சார் எப்படி வேலை வாங்குவார், ஒரு ஆர்டிஸ்ட்டை எவ்வளோ மெனக்கெடுவாருன்னு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கணேஷ் பிரதருக்கு வந்து இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரும் நண்பர் தான் என்னுடைய. அஜய் வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நடிச்சிட்டு இருப்பாப்புல. ஸோ அஜய் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று, அவர் கூட நடிக்கும்போது, இப்போ நாங்கள் மகேஷ் கூட நடிக்கும்போது சார் வந்து எங்களுக்கு நிறைய டேக்ஸ் வந்து ரிகல்சல் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் ஒரு புதுமுகமாக நடிக்கும்போது, அதாவது ஒரு படம் ஹிட் ஆகி வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். மார்கனில் எனக்கு அஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ மார்கன் வந்து ரொம்ப பிடிச்சி தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்தேன். ஏன்னா கணேஷ் வந்து எனக்கு அடுத்த படம் வந்து விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே வந்து அவருடைய இவர் கூட தான் நடிக்க போகிறோம், அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஷோ சத்தியமில் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு படமாகவே. ஸோ எவ்வளோ மெனக்கேட்டிருக்காரு அதை கேட்கணுன்னு தான் இந்த படத்தில் ஆரம்பிக்கும் போது நான் அஜய் கிட்ட கேட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, உண்மையிலேயே எவ்வளோ நாள் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. ரொம்ப ஈஸியாக அது இதெல்லாம் அவருடைய எஃபர்ட்லெஸ்ஸாக அதை எஃபர்ட் போடுறதுன்னு தான் நினைக்கிறது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஹீரோவை இந்த விஜய் ஆண்டனி சார்கிட்ட வந்து அவர் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று கூட என்னோட மனைவி சொன்னாங்க, அதாவது இன்னைக்கு குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் மொத்தமாக போய் படம் பார்க்கறதுக்கான சூழல்களே ரொம்ப கம்மியாக இருக்குது. வெட்டு குத்து அடிதடி அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஒரு ரம்மியமாக அழகாக குடும்பங்கள் போய் பொறுமையாக பார்க்கறதுக்கு விஜய் ஆண்டனி சார் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம், குட்டி பசங்க போய் பார்க்கலாம் அப்படின்றது தான். நேற்று ரோமியோ படம் நேற்று பார்த்த சார்ட்ட தான் சொன்னேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆசையாக இருக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ சார் மூலிமா கொட்டு போடுற எல்லாருமே மோதிர கையில் கொட்டு போடுற மாதிரி தான். ஸோ அஜய், நீங்கள் வந்து என்னதான் சாரோட அக்கா பையனாக இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். நீங்கள் இந்த உலகத்தில், சினிமா உலகத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் எல்லா ஃபீல்டுலையும் அடிச்சு நொறுக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆவீங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர்ண்ணா. பிரியங்கா, நீங்கள் சொல்லுங்கள். பிரியங்கா கூட பிரியங்கா, நீங்கள் தான் பிரியங்கா. பிரியங்கா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர். நீங்களா காம்பினேஷன் சீன்ஸ்ல நடிச்சீங்களா? சூப்பருங்க. இல்ல, திடீர்னு இப்படி பேச சொல்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே ஓகே, நீங்க ப்ரிப்பேர் பண்ணதை பேசிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அஜய் கூட ஆக்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இதோட ஃபர்ஸ்ட் மூவி, வேற என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் கணேஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எத்தனை டேக் போனாலும் வந்து அந்த கோவப்படாம திட்டாம அப்ரிசியேஷன் தான் பண்ணாரு. கோவமே படலையா? கோவமே கொஞ்சம் கூட படல. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பரவாயில்ல, இல்ல உங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும், அவருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் கோவப்படுவாரு. ஓகே ஓகே ஓகே. ரொம்பவே நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்தாரு, நல்லா பண்ணலினாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்றதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அவரை பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டேன். நானா பேசுறதுக்குள்ள அவரே வந்து பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். இது உங்க ஃபர்ஸ்ட் படம் என்னங்க? ஏதாவது கலாய்ப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல இல்ல வேணாங்க, நீங்க இது ஃபர்ஸ்ட் படம், 100வது படத்துக்கு நீங்க வந்து பேசணும், அந்த அளவுக்கு நீங்க வரணும். கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். நான் இலங்கையை சேர்ந்த தமிழ் பொண்ணு. சூப்பர். என்னோட பேர் ஷாரா. சார், உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்ததுனால உங்களோட கதைக்க முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மூவி என்னோட முதல் படம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன் ஆஃப் த லீடா பண்றதுக்கு. சாரோட ப்ரொடியூஸ் பண்ற படத்துல நம்ம முதல் படம் அமைகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவருடைய படங்கள்ல வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படம் சாரோட படத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் அஜய் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அஜய்க்கும் அப்படிதான் இருந்திருக்கும். அஜய்க்கும் அதே ஹாப்பியா தான் இருக்கும். நிறைய நிறைய ஹீரோயின் இருக்கிறதுனால அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் சொன்னதில்லை. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மார்கன் மூவி. அண்ட் டைரக்டர் சார், அவர் வந்து நினைக்கலன்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த படத்துல வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பத்தி தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கனவு. ஸோ நிறைய தமிழ் பெண்கள் தமிழ் சினிமால நிறைய படங்கள் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, அதுல நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தனுஷா,
ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் இப்போதான் உங்களை பார்க்குறேன். இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த படங்கள்ல ஒர்க் பண்ண எல்லா காஸ்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலாம். ரொம்ப நன்றி. சூப்பருங்க. நீங்களே ஹோஸ்ட் பண்ணிருக்கலாம், நல்லா பண்றீங்க. அப்படி எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். கணேஷ் சார் வந்து சிறப்பான இயக்குனர் கண்டிப்பாக. அதில் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்ஸ், என்டையர் டீம் வந்து அவருடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே. அவ்வளோ டெடிகேஷன். இவ்வளோலாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கோம். நான் என்னடா எல்லாம் பெரியன்னு சொல்கிறது அப்படின்லாம் கிடையாது. மனசார சொல்கிறேன், அற்புதமான ஒரு டீம் இது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக அமைஞ்சது இறைவனுடைய கிருபை. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டீமுக்கு. நன்றி 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 நன்றி. ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், எல்லாமே வெற்றி படமாக இருக்கணும். அடுத்து வந்து ஹீரோனாலே ஃபைட் பண்ணோம்ல அஜய், அதனால ஃபைட். ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் மூவி? ஆமாம், ஃபர்ஸ்ட். சூப்பருங்க. எப்படி இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்கிறேன். தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ அஜய், தேங்க்யூ கணேஷ் சார். ஆக்சுவலி எனக்கு அப்படியே மேஜிக் மாதிரி இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோடய நேட்டிவ் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூரில் வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு ஒரு கால் வந்தது. ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தது, அதுக்கப்புறம் கால் வந்தது. திடீர்னு விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு கால். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. சரி, நான் கால் அட்டன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணுறோம்மா, ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க எல்லாரும், ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்டட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ஷூட் வந்தேன். அப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறோம். ஆக்சுவலி என்னோட ட்ரீம் இது. விஜய் ஆண்டனி சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உண்மையில நம்பினீங்களா இல்லையா? இல்லை, நான் நம்பிட்டேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் வருது ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அதான் உண்மையாவே நம்பினாலுமே எப்படி இருக்கும், ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஆமா, ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் அவரோட படம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் நம்ம தியேட்டர் போய் பார்த்துருப்போம், நம்ம அவ்வளோ ரசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவர் கால் பண்றப்போ எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கப்புறம் நான் அவரை அப்போ நேரில் பார்க்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன். கணேஷ் சார் இருந்தார். ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜெயானா இருந்தாங்க, எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் நான் நடித்தேன், எல்லாமே ஓகே ஆச்சு. அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்தது, செலக்ட் ஆகிற மாதிரி கால் வந்தது. அப்போ வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. என் அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன். இப்போ கூட எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல. உண்மைதான். இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்காங்க, காலையில கிளம்பி வந்து. இப்போ ஓகே, பட் இப்பயும் ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ட்ரீம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஒரு லக்கி பர்சன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ. அஜயும் வந்து அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கைண்டா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தார். எனக்கு பயமா இருக்கும், ஒவ்வொரு தடவை ஷூட் போறப்பவுமே எனக்கு பயமா இருக்கும். தெரியல, எனக்கு எப்பயுமே எல்லா ஷூட் போறப்பமே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும்ல, எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் எப்படி நடிப்போம், அது எல்லாமே இருக்கும். பட் இங்க வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், எல்லாமே வெற்றி படமா அமையணும். தேங்க்யூ. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், அண்ட் காலையிலே ஏஞ்சி இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய 2வது மேடை மார்கனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பும் அதுக்கான அங்கீகாரமும், அதுதான் இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் என்னை பார்த்து இவன் அடையாளம் பார்த்துற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமான லியோ சார், தேங்க்யூ வெரி மச் சார். விஜய் ஆண்டனி சார், நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு, ப்ரொடியூசர் ஃபாத்திமா மேம், அண்ட் அந்த படத்துக்கான முக்கியமான வேலை செஞ்ச எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தை பூக்கி அப்படிங்கிற என்னுடைய 2வது படம், கணேஷ் சார் என்னை நம்பி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அண்ட் அந்த 20 நாளிலுமே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து, சரி ஓகே, படத்தில் வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரியே நான் இருந்து நடிச்சு
போயிடலாம், கொஞ்சம் சட்டிலாக இருக்கும், பெருசாக எமோட் பண்ணுன்ற மைக்குக்கே பொறுக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல். சரி, இந்த படத்தை நிறைய கொஞ்சம் எமோட் பண்ணணும், எப்படி பண்ண போகிறேன், எது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணேசனுக்குலாம் செட்டில் இருக்கும்போது நடிப்பேன். பட் எனக்கு நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. இந்த கணேசன்ட்டு கேட்பேன், சார் இது ஓகேவா, ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை இது வந்து கரெக்டாக வருதா வரலையா அப்படின்ற போது கணேசன் எல்லாத்தையும் பார்த்து ஓகே பக்கா 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 போகலாம் 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 அப்படிங்கும்போது சரி என்னை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். பட் கடைசியில் நான் அந்த படம் லைவாக அதை எடிட் ஆகி வரும்போது ரொம்ப அழகாக அற்புதமாக வந்துகிட்டு இருக்கு இந்த படம். அண்ட் இது விஜயாண்டி சார் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எந்த ஒரு ஹிக்கப்போ எந்த ஒரு பிரேக் டவுனும் இல்லாமல். அண்ட் பரதி சார் தேங்க்யூ, இந்த ரொம்ப அழகான வந்து நான் படத்துக்கு கதையை படிக்கும் போதே இதோட ரைட்டிங்கோட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக தெரிஞ்சு, எத்தனை லேயர்ஸ் எத்தனை விஷயம் சட்டிலாக இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை வந்து இப்போ தொடங்கி வச்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் வேலை செய்கிற டைரக்ஷன் டீம், கேமரா டீம், பிரபு, ஸ்வேதா, ஜேசன், வாசுஜி, கணேஷ் சார், ஜெய் சார், உதய்ஜி, கண்ணன் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் பிரகதீஷ் சார், எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் சார் பேரை மிஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் நவீன் அண்ணா அண்ட் சாண்ட்ரா மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ரெண்டாவது மேடை, அடுத்த மேடையில் நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ ஆதரிப்போம். தேங்க்யூ. சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட்.